இறந்தவர்கள் எல்லாத்துக்கும் 10 லட்சம் ரூபாயும், சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி மக்கள் பேசும்போது என்ன கேக்குறாங்க அப்படின்னா, கள்ளச்சாராயம் குடிப்பதுங்கிறதே ஒரு தவறான விஷயம். அந்த தவறான விஷயத்த செஞ்சு ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அவருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பது அப்படிங்கிறது அவங்கள ஊக்குவிக்கிறது ஆகாதா அப்படின்னு மக்கள் கேட்டுட்டு இருக்கிற மாதிரியே தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளரான பிரேமலதா அவர்களும் சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம் ஆயிராதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப மக்கள் எங்களுடைய வரிப்பணம் தானே, அது உங்களுடைய கட்சியில இருந்து எடுத்து கொடுக்கறதுல எங்களுடைய பணத்தை தானே எடுத்து கொடுக்குறீங்க, அதை எப்படி நீங்க எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த இன்னொரு பக்கம் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிவாரணம் தவறானதாக கூட இருக்கலாங்க. 10 லட்சம் ரூபாய்ங்கிறது பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல அதை நம்ம பேசணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அதை குடிச்சு இறந்து போனவர்களுக்கு அது நிவாரணம் கிடையாது. அவங்க